இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் வர ஸ்டேஜஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்களோட மேட்ச்சில் எப்படி ஆடிருக்காங்க, எவ்வளோ மோசமாக ஆடிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கூடவே நெக்ஸ்ட் மேட்சஸில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பின்சால்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பின்சால்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட்டு, செகண்ட் மேட்ச்சில் 4 ரனில் அதே ஹர்தீப் சிங் கிட்ட தான். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட் மேட்ச்சில் டக்குன்னு ஒரு குயிக் பவுன்சரில் ரியாக்ட் பண்ண முடியாமல் அவுட் ஆனார். செகண்ட் மேட்ச்சில் கையிலே கரெக்டாக கேட்ச் பிடிச்சி அடிக்க போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் மேட்ச்சில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா செம்மையாக அடிக்க சான்ஸுகளும் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் ஒரு பிளேயிங் லெவலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்லரும் பின்சால்ட்டும் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருக்கும் காம்போ. ஸோ அந்த பென் டக்கெட்டுக்கு பதிலாக மிடில் ஆர்டரில் ஜேக்கப் பெத்தலை ஆட வைக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேமராக ஆட வச்சா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க இங்கிலாந்து. இல்லை பென் டக்கெட்டே ஆடவே போக போகிறாங்களான்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஏன்னா பென் டக்கெட் ஆட ஆட இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா அவர் இந்தியன் கண்டிஷனுக்கு அந்தளவுக்கு சூட்டபிள் பேட்டர் கிடையாது. ஸோ அதனால் அவுட் ஆக சான்ஸ்கள் அதிகம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ் ஓப்பனை எடுத்தோடனே ட்ரை பண்ணுறதுனால ஈஸியாக அவரை எடுத்துடலாம். அது மாதிரி தான். ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது லிவிங்ஸ்டன் தான். லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனால் செகண்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒரு 11 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார், ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ ஒரு க்ரூஷியல் டைமில் பயங்கரமாக பவுண்ட்ரியும் சேவ் பண்ணார். ஸோ அது இல்லாமல் ஒரு விக்கெட் இம்பார்ட்டண்டான விக்கெட்டான அக்ஷர் பட்டேல் விக்கெட்டும் கரெக்டாக எடுத்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். சேப்பா கண்டிஷனில் இவரோட ஸ்பின் பவுலிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது. ஆனால் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ வர மேட்சஸில் இன்னும் 3 T20 இருக்குது. எப்படி இங்கிலாந்து ஸோ ஃபயர் ஆட பார்ப்பாங்க தான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஒரு பேட்டிங் பிச்சில் தான் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு கிடைக்காதுன்னு தான், எஃபெக்டிவ்னஸ் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்லாம் இங்கிலாந்து பொழக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம பேசஸ் அதிகமாக விளாட அதிக வாய்ப்புகள் இருக்கும் கைஸ். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பெஸ்ட் ஆப்ஷன் பேசஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிராண்டன் சேஸ் பொழந்து எடுத்துட்டார், சோலோவாக பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதே பிராண்டன் சேஸ் இந்த மேட்ச்சும் விளாடுவார். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மிச்சம் இருக்க பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ்கள் இருக்குது. ரீசன் என்ன, ஸ்டார்டிங் எடுத்தோன்னே டக்குன்னு விக்கெட்ஸ் விழுகிறனால இவங்களால பின்னாடி ஆட முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினிஷர்ஸ் அந்தளவுக்குலாம் ஸ்பின்னர்ஸை அந்தளவுக்கு ஒழுங்காக ஆட மாட்டாங்க. ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு ஸ்பின் ஆடக்கூடிய நல்ல பேட்டர்னால் அவர் மட்டும்தான் டீமில் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் டீமில் இல்லாத ஒரு நல்ல சாலிடு மிடில் ஆர்டர் பேட்டர்னு சொல்லுவேன். ஸோ அவங்க 2 பேரும் ஆட வைக்கணும். ஸோ ஜேக்கப் பெத்தலோட இன்னிங்ஸ் தான் ஆர்சிபிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரையும் ஆட வச்சா செம்மையாக இருக்கும். மிச்சம் இருக்க எல்லா ஹிட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆக சான்ஸ்கள் அதிகம். ஸோ அதனால் இது பார்ப்போம். ஸோ லிவிங்ஸ்டன் வர மேட்சஸில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஹெவியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஸ்பின்னுக்கு அதிகமாக எபிலிட்டி சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இவரும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காரு. இவர் 2 ஸ்பின்னு போகிறனால ஸோ இவர் பயங்கரமாக எஃபெக்டிவாக தான் இருப்பார். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலை மஸ்ட்டாக ஒரு மிடில் ஆர்டரில் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஜிம்மி ஓவர்டன் கூட ஃபினிஷிங் இதில் உட்கார வச்சுட்டு இவரை கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க இங்கிலாண்டுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.